பழனிலேருந்து கொடைக்கானலுக்கு 65 கிலோமீட்டர் தெரிஞ்சதுமே அங்கேருந்தே கால் பண்ணி ரூம்லாம் புக் பண்ணியாச்சுங்க. ஒரு 2500 ரேஞ்சிலே ரூம்லாம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தேவையான சொட்டரெல்லாம் வாங்கிட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டோம். இதுதாங்க கொடைக்கானலோட வெல்கம் ஃபால்ஸ். இதை பார்த்துட்டோமே நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நாங்கள் வந்து கொடைக்கானலோட மெயின் ஸ்பாட் பார்த்திங்கன்னா அந்த லேக்கு தான். அதை விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு சைக்கிள் இருந்துச்சு. அப்படியே நீங்கள் சைக்கிள் வச்சு பெடல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து கொடுத்துடணும். இது ரெண்டல் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு வந்து 200, இன்னொரு சைக்கிள் வந்து 300 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா மவுண்டெயினால ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்களாம் நல்லா ஓட்டுவாங்க. பட் கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க் போயிட்டோம். பொட்டானிக்கல் பார்க்கில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு செம்ம குளிர்ச்சியாகவும் நல்ல சூப்பராக இருந்துச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா ஓகே, நிறைய ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு நார்மல் கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. இது வந்து எல்லாமே ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொடைக்கானல் சொல்லணும்னா எல்லா ஸ்பாட்லுமே செம்ம கூட்டங்க. ஆனால் இந்த பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் கொஞ்சம் கம்மி தான். மற்ற விசிட்டிங் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா லைக் குணா கேவ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். நீங்கள் என்ன சொல்லணும், அந்த படத்தில் அந்த வேவாக இருக்கும் அந்த மரத்தோட இதுவெல்லாம், அது ஃபுல்லுமே ஆளுங்க, அவ்வளோ கூட்டம். இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோடைய ரூமு. இதுதான் வியூ. இதெல்லாம் இது முடிச்சுட்டு இந்த நைட் தங்கிட்டு மறுநாளும் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல காமிக்கிறேன். இங்கேருந்து வியூ இப்படி தான் தெரியுது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.